ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் குண்டம் திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். குண்டம் இறங்குறதுக்கு தேவையான இடத்த நல்லா பக்குவம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நைட்டு இந்த மாதிரி விறகுகள்லாம் போட்டு நல்லா எரித்து நல்லா தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பக்தர்கள் விரதம் இருந்து இந்த மாதிரி குண்டத்தில் இறங்கி வருவாங்கங்க. அந்த பூக்கள் பற்றி அவங்க கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு சாமி கும்பிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வருவாங்க. இங்கே பாருங்கள், இது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைமில் கூட குண்டை நடந்த இடத்துல கூட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏராளமான கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே சூடங்களும் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலரெல்லாம் காலையில் பயங்கர கூட்டமாக இருக்கும், கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி வர முடியாதவங்க இப்போ சாயந்தரம் சூடம் போட்டு சாமி கும்பிட்டு குண்டத்தை தொட்டு கும்பிட்டு போவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியூர் ஜனங்களும் சாயந்தரம் வருவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஆட்கள் இன்றைக்கி எல்லாமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 2 நாள் எப்படியுமே இந்த குண்டத்துக்கு ஜனங்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியூர் ஜனங்கள், அப்புறம் உள்ளூர் ஜனங்கள் வராதவங்க சாமி கும்பிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம குண்டத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். எல்லோரும் சாமி கும்பிட்டு அந்த சூடத்தை அந்த குண்டத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குண்டத்துக்கு தள்ளி தான் நிற்கிறோம், ஆனாலும் அந்த அனல் நல்லாவே அடிக்குது. இங்கே பாருங்கள், அந்த குண்டத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி டேபிள்லாம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளேருந்து குண்டத்து திருநீர் எடுத்து அங்கே இருக்கிற ஊழியர்கள் பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனோட ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 hours ஆச்சு, ஆனாலுமே அதனோட ஹீட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க எடுத்து கொடுக்கும்போது அந்த ஹீட் நல்லா வெளிப்படுது. நாங்கள் வீடியோ எடுக்கும்போதே ஹீட் அதிபயங்கரமாக இருந்துச்சு. பாப்பாவும் தம்பியும் சூடம் சுற்றி போடுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் பூவள்ளி தரதுன்னு சொல்லுவாங்க. பூவள்ளி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், எடுக்க எடுக்க அந்த புகை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். உள்ளே நல்ல ஹீட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இப்போ கூட பூவள்ளி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சாயந்தரம். உங்களுக்கே வீடியோவில் நல்லா தெரியுது பாருங்கள், அந்த ஊழியர்கள்லாம் அந்த திருநீர் எடுத்து கொடுக்கும்போது அதுலேருந்து புகை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் கோயிலில் அம்மனுக்கு உப்பு தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அவங்கெல்லாம் உப்பு வாங்கிட்டு இந்த குண்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த குண்டத்துக்கு முன்னாடி அந்த உப்பு போட்டு சாமி கும்பிடுவாங்க. பழம் தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஊதுபத்தி சூடெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க. அதைத்தான் இங்கே இருக்கிற பெண்கள் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த உப்பு குமியெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊர் நோம்பிங்கிறனால இந்த 2 விலாகும் ஸ்பெஷல் விலாகாக போட்டாச்சுங்க. இனி நம்ம அடுத்தடுத்து வர விலாக் பார்த்தோம்னா சமையல் நிகழ்ச்சி தாங்க வரும். மறக்காமல் நம்மளோட செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தம்பியும் பாப்பாவும் அவங்க அப்பா 3 பேரும் விளையாண்டது ஷார்ட்ஸில் வந்திருக்கு. அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதையும் பார்த்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.